நாங்கள் நியூ இயர் ஹாலிடேஸுக்கு சின்னதாக ஒரு ஃபேமிலி ட்ரிப் போனோம். எங்கன்னா சிங்கரிகோனா லக்ஷ்மி நாராயண சுவாமி டெம்பிள். இது வந்து காட்டுக்கு நடுவில் இருக்கிற கோயில். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் அந்த கோயிலுக்கு எப்படி போனோம், ப்ளஸ் அந்த கோயிலோட ட்ரோன் ஷாட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கிறேன், புரியுதா? பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே. சின்ன பசங்களாம் இருக்கிறாங்க. ஆட்டோ டிரைவரும் நீங்க ரொமான்ஸ் பண்ணாதீங்க. ஆட்டோலாம் இருக்கு, பேலன்ஸ் வச்சிருக்காரா எங்களுக்கு தெரியாதா? चलो எல்லாம் எடுக்கும் போதே மாமனி அம்மே அம்மே ஹாய் சப்பே அது அழைச்சி அது மாதிரி உண்டையா சொப்பி தேங்காய் எவ்வளோ? ஒரு தேங்காய் 10 ரூபாயா? 4 ரூபாய். ஏயா 10 எங்க இருக்கு, 4 எங்க இருக்கு? இத்தனை கிலோமீட்டர் லென்த்து. தட்டி ஒரு தட்டு வித்தக்கா 5 ரூபாய் வரும். தட்டி கவர்னு எடுத்துக்க. ஃபஸ்ட்டு கத்தி கொடுன்னு. சரி சரி ஃபர்ஸ்ட் நாங்கள் கல்யாண வெங்கடேஸ்வரா கோயில் போய்ட்டு அதுக்கப்புறம் சிங்கரிகோனா கோயிலுக்கு போகலான்ட்டு டிசைட் பண்ணிட்டோம். சாப்பிடல. ஹாய். அது பண்ணல, இது பண்ணல. பின்னாடி பாருங்க. அண்ணா 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 பின்னாடி பாருங்க. அண்ணா 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 குறுங்கு
சிங்கிரிகோனாக்கு கூகுள் மேப்ஸ் வந்து கரெக்டாக வழி காட்டாது. ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து ஊர்க்காரங்கிட்ட வழி கேட்டு போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் வழி தெரியாமல் கூகுள் மேப்ஸ் நம்பி தப்பாக வழியை போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து அதுக்கப்புறம் கரெக்டான வழியில் வந்து போகணும். பயணம் இன்னும் 4 கிலோமீட்டர். ஸோ நீங்கள் இந்தமாரி ரூட்டு கூகுள் மேப் பார்த்து வந்தீங்கன்னா இது வந்து தப்பான வழி. அப்படியே ரிவர்ஸ் எடுத்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் பேக் வந்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன போர்டு தெரியும், அதுதான் கரெக்டான வழி. ஆனால் அதுவும் நம்ம கண்ணில் படாது. ஸோ பெட்டர் வந்து அந்த ஊர்க்காரங்கிட்ட கேட்டாலே கரெக்டான வழி வந்து நமக்கு சொல்லுவாங்க. நான் ஹெல்மெட் வாங்கிக்கிறேன். நீங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் டைம் மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா கடைசி வில்லேஜ்லேருந்து இந்த கோயில் வந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் வச்சு நடுவில் எதுவுமே இருக்காது. ஆனால் கோயில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பாடு தண்ணி எல்லாமே அங்கே கோயில் வந்து கிடைக்கும்.
வந்து போச்சுங்களா? அதிகமாக நம்ம தண்ணி வந்தால் அவ்வளோதான் மற்ற அது கொஞ்சம் இது மண்